ரோமர் 5:8 நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விலக பண்ணுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பிதாவுடைய அன்பு பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதாம ஆண்டவர் பரிசுத்தமாய் உருவாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்தார். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் அவங்களுக்குள்ள அதிகமான பாவங்கள் வந்தது. அந்த பாவத்தை மீண்டும் மன்னிக்க வேண்டுமே, அவங்க மேல வைத்திருக்கிற அன்பு நான் மீண்டும் காட்ட வேண்டுமே என்று சொல்லி பிதானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மரித்து அவர் ரத்தத்தால நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம மேல் வைத்த அந்த அன்பு பெரியதாய் காணப்பட்டுச்சுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைங்கள் இப்படி அநேக விரோதங்களை செய்து பிரிந்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த அன்பை காட்டாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், மகனே மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, யாரு நீங்க மன்னிக்கல, யாரிடத்துல நீங்க அன்பு கொடுக்கல, இப்பவே இயேசு கொடுத்த அந்த அன்பு, பிதா காட்டின அந்த அன்பை நீங்க தேவ பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது உங்களுடைய உறவிடத்துல நீங்க அன்பாயிருங்க, அவங்கள மன்னிங்க என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒருவேளை கணவன் மனைவியை மன்னிக்கலையா, அன்பு கிடைக்கலையா, உடனடியாக இப்பவே அன்பு கொடுங்க, மன்னிங்க. மனைவி கணவனை மன்னித்து அன்பு கொடுங்க. பழவைகளெல்லாம் ஒழிந்து போயிடுச்சுங்க. எல்லா புது சிருஷ்டியா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு நம்ம பகையோடு வாழுவோம், எவ்வளவு நாளைக்கு நம்ம பேசாம வாழுவோம், எவ்வளவு நாளைக்கு நம்ம அன்பு நாம வாழுவோம். எல்லாவற்றையும் விட்டு குடும்பத்துல அன்பு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில அன்பு இல்லையா, உறவு கிட்ட அன்பு இல்லையா, சகோதர சகோதரி கிட்ட அன்பு இல்லையா, உடன்பிறப்பு கிட்ட அன்பு இல்லையா, உடனடியாக இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க மறந்து மன்னித்து அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. ஒன்றோடு ஒன்றா அன்பா இருங்க, குடும்பமா இருங்க. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க பிரியமான தேவச்சனமே. ஒருவேளை கணவன் மனைவி ஒருவேளை பிரிந்து காணப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல முழங்காலிட்டு செபித்து உங்களுடைய கணவனை மன்னிங்க, மனைவியை மன்னிங்க, குடும்பத்தை மன்னிங்க, உறவுகளை மன்னிங்க. உறவோடு அன்பாயிருங்க. யாரிடத்தெல்லாம் பிரிந்து இருக்கிறீர்களோ எல்லாம் ஒரு மனமா இயேசுவின் நாமத்தினால இயேசு கொடுத்த அந்த அன்புல வாழும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுங்க. இன்னும் நீங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க. தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, கிறிஸ்து நமக்காக